கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 19வது 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 5:19-20. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். இங்கே தேவன் நம்மோடு சொல்லுகிற ஒரு மாபெரும் காரியம், ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியினுடைய தகுதிகள். ஒரு விசுவாசின்னா யார்? சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த சந்தோஷம் சபையில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கிறது. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் ஏதோ ஒரு விதத்தில் துக்கத்தோடும் துயரத்தோடும் வேதனையோடும் தங்களுடைய வாழ்வாதாரம், தங்களுடைய வாழ்நிலை மாற்றம் இல்லாமல் இன்றைக்கும் கண்ணீரோடு இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாருமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் மீட்பை பெறுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரக்கமுள்ளவர். அவருடைய இரக்கத்தினாலே இந்த ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறார். அவர்கள் எல்லாரும் மீட்கப்படுகிறார்கள். அவர்கள் இருதயம் தேற்றப்படுகிறது. அவர் தேற்றரவாளன். நம்முடைய வாழ்வை மாற்றும்படி நம்மை வாழ வைக்கும்படி வந்த தேற்றரவாளன் அவர். அவரை ஆராதிக்கும்படியாய் சபையில் சேருகிற ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் காலத்தில் இங்கே அப்போஸ்தலர் பவுல் இங்கே எபேசு சபைக்கு அவர் எழுதும்போது எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகிறார். குறிப்பாக சொல்லணும்னா சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய தன்மை என்ன என்பதை குறித்து பேசுகிறார். அதுதான் 19வது சங்கீதம் சொல்கிறாரு, 19வது வசனம் சொல்கிறாரு, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சபையில் ஆராதனை நடக்கிறது, பாடல் ஆராதனை நடக்கிறது, துதி ஆராதனை நடக்கிறது. இவைகளெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சங்கீதம் பாடுகிறோமாம், கீர்த்தனைகள் பாடுகிறோமாம், ஞான பாட்டாம். இதெல்லாம் ஒன்று ஒரு வகையாரா ஒரு வகை இருக்கிறது. சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சங்கீதம், அடுத்தது கீர்த்தனை, அடுத்தது ஞானப்பாட்டு. இவைகள் எதற்காக அப்படின்னா, நல்லா கைத்தட்டி தேவாதி தேவனை ஆராதனை செய்யும்போது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொள்ளுகிறோம் என்பதை இங்கே நமக்கு வலியுறுத்துகிறார். இப்போ நிறைய பேர் இது நம்ம இன்றைக்கி சபை ஆராதனை எந்த பேட்டர்னில் நடக்குது, இன்றைக்கி சபை ஆராதனை தேவன் அங்கீகரித்திருக்கிறாரா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் ஒரு பிரதர் கேள்வி கேட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெளிவாக விளக்கப்படுத்தினேன். நல்லா கவனிங்க, இன்றைக்கி சபையில் இருக்கக்கூடிய இந்த ஆராதனை முறைகள் எல்லாம் எப்படி தேவன் வகுத்திருக்கிறார். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை தேவனுக்கு துதியாக போகிறது அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. தேவனுக்கு துதி என்பது, தேவனுக்கு மகிமை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் நிற்கும்போது மட்டும்தான் அது தேவனுக்கு மகிமை. ஆராதனை, பாடல், சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டு என்பதெல்லாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. நல்ல இந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் பாடுகிற அனுபவம் இருக்கிறதோ, நல்லா கவனிக்கணும். யார் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, இது நல்லா அப்படியே ரிவர்ஸில் திருப்பிக்குங்க. முதல்ல இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், அவர் எனக்கு இருக்கிறார், அவர் ராஜாதி ராஜாவாய் என்னை வாழ வைக்கிற ராஜாவாய் அவர் இருக்கிறார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார், எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவங்க சபையில் சந்தோஷமாக இருக்க முடியும். அவங்க சபைக்குள்ளே இருக்கிறவங்க அப்படின்னாவே சந்தோஷமாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம். இவங்க சபையில் இருக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தை கொடுத்தவர் யார் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இருதயத்தில், உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, இருதயத்தில் கீர்த்தனம் பண்ணுறது, இருதயத்தில்
அந்த பாடுற ஓசை யாருக்குமே தெரியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இருதயத்தில் கர்த்தரை பாடி என்பது அது துதி. கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்ட அனுபவம். என் இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு ஜீவனாக இருக்கிறார், என்னை வாழ வைக்கிறார். அப்போ கிறிஸ்து இயேசுவை இருதயத்தில் தரித்து கொண்டவர்களால் மட்டும்தான் சகோதரர்களோடு ஒருமித்து சங்கீதங்கள், ஞானப்பாட்டு, கீர்த்தனைகள் மூலமாய் ஆறுதலாக இருக்க முடியும். கைத்தட்டி பாடல் பாடி நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறோமே, அந்த 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 அது என்னதுன்னா சகோதரர்களை பலப்படுத்துவது. இப்போது நம்ம பாடி இயேசுராஜா எனக்குள்ளே, என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். அப்போஸ்தலர் காலத்தில் புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கக்கூடிய ஆராதனை முறை என்ன அப்படின்னா, முதல்ல மனமகிழ்ச்சி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நமக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து நமக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் சந்தோஷத்தை பெற்று விடுகிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்வதை பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது 5ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். இப்ப தேவனுக்கு என்ன தேவைன்னா மகிழ்ச்சியின் இருதயம். தேவனுடைய பிள்ளைகள் துக்கத்தோட, துயரத்தோட, துன்பத்தோட, துன்பம் இருக்குதா, உட்காந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அது ப்ராசஸ். அது என்ன நடக்குதுன்னா, நீ தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கான ப்ராசஸ் நடக்குது. ஆனால் தேவனுக்கு என்ன தேவைன்னா மகிழ்ச்சி. நீ சங்கீதம் பாடு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, இப்போ இந்த கைத்தட்டி பாடல் பாடி தேவனை ஆராதிக்கிற அந்த முறையெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கின்னு வருது. இது கடைசி காலம் ஜனங்களுக்கு அந்த இது புரியல. இப்போது ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால், மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்கிறதுனா இருதயத்தில் இருப்பது. நீ மகிழ்ச்சியாக இருக்கிற, மகிழ்ச்சியாக எப்போ இருக்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை. அவரை முழு இருதயத்தோடு நம்முடைய இருதயத்தில் அவரை தரித்து கொள்ளும் போது தான் இந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அப்போது வெளியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற, துன்பத்தோடு இருக்கிற, துன்பமாக இருக்கிறவருக்கு ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு. இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா அவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஓகே, பிரச்சனை இருக்குதா, நல்லா ஜெபம் பண்ணு. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். வெளியே இருக்கிற ஜனங்கள் துன்பத்தோட, கண்ணீரோட, வேதனையோடு இருப்பார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கிற வேளையில் அவர்களுக்கு தேவன் ஆறுதலை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சி விடுகிறது. இயேசு கிறிஸ்து யார்? இப்போ இருதயத்தில் ஒரு பரிபூர்ண சந்தோஷம். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த மகிழ்ச்சி தான் தேவன் நமக்கு கொடுக்கிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் ஜீவன். இந்த மகிழ்ச்சி தான் ஜீவன். இந்த சந்தோஷத்தில் தான் ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் பல முறை பார்த்துருக்கிறோம். இப்போ உங்களிலும் கூட யாருக்காக துன்பம் இருக்குமே ஆனால், வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாதபடிக்கு தடை இருக்குமே ஆனால், வருத்தம் வேதனைகள் இருக்குமே ஆனால், ஃபஸ்ட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படியெல்லாம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், எப்படியெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு எப்படியெல்லாம் அவர் பதில் கொடுக்கிறார் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிந்த பிற்பாடு நாம் என்ன செய்யணும்னாக்கா நமக்குள்ளே மகிழ்ச்சி வந்துவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் தேவன் அதை என்ன பண்ணுவார், உங்களுக்கு கொடுப்பார். அப்போது அவர் தேவன் கொடுக்கும்போது இப்போ இயேசு ராஜா மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்துவிடும். அப்போ என்ன செய்யணும்னாக்கா, இப்போ என்ன செய்யணும்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் கர்த்தரை உயர்த்துகிற அந்த உயர்வில் தான் தேவன் மகிமைப்படுகிறார். உயர்ந்தவராக இருக்கிற நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை நாம் உயர்த்தும்படிக்கு அவர் நம்மை உயர்த்துகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என் சகோதரர்களுக்கு என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நான் உயர்த்தி காட்ட வேண்டும். அதுதான் சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டு என்பது. என் சகோதரருக்கு நான் புத்தி சொல்ல வேண்டும். என் சகோதரனே, நீ கலங்காதே, பயப்படாதே, நம்மை மீட்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். நம்முடைய வழிகளை புரிந்து கொண்டு நம்முடைய இருதயங்களை தேற்றுவதற்கு ஒருவர் இருக்கிற அந்த பாடல் வரிகளில்
அங்கே பார்த்தனாக்கா இப்போ பார்த்தோன்னா இப்போ பாடுறதெல்லாம் வந்து பாட்டுகள், அதாவது வந்து சாங்ஸ், அதாவது வந்து இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா குத்து பாட்டு. இப்போ பாடுறதெல்லாம் பார்த்தோன்னா மேக்ஸிமம் பார்த்தா குத்து பாட்டுங்க. ஆக்சுவலாக இந்த சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டு என்பது தேவனை அப்படியே அந்த தியானத்தோடு பாடுவது. நீங்கள் ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் என்பதை பார்த்தா ஹார்ப்னு இருக்கும், அது சுரமண்டலம் அப்படின்னு இருக்கும், சுரமண்டலம். இப்போ இந்த பாடல் பாடுவதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சகோதரர்களுக்கு தேற்றுவது, சகோதரர்களை தேற்றுவது. சபையில் நம்ம பாடுகிற பாடல், சபையாராய் சேர்ந்து ஒருமனப்பட்டு நம்ம பாடுற இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளை தேற்றுவது, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுவது. வேதனையோட, வருத்தத்தோடு அல்லது துன்பத்தோடு, இப்போ நம்ம பார்த்தல யாக்கோபு சொல்கிறார் இல்லையா, துன்பத்தோடு ஜெபமண்ணு அப்படின்னு சொல்லும்போது அப்படி இந்த பாடல் வரிகள் போயிட்டு சகோதரர்களை தேற்றும். நம்முடைய ஆராதனையில் அவ்வளோ பெரிய ஜீவன் இருக்கிறது. அப்போ அந்தளவுக்கு நம்முடைய சகோதரர்களை தேற்றும்படியாய் சத்தத்தை நல்லா உயர்த்தி கம்பீரமாய் பாட்டு பாடணும் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கணும். கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்குது, அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறதுக்குள்ளே சந்தோஷம் நமக்கு போயிடுது அப்படின்றீங்களா, முதல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லு என்பது உயரிய உன்னத அனுபவம். இது வந்து உயரிய உன்னத அனுபவம். எல்லாராலும் இப்படி ஒரு மனமகிழ்ச்சியோடு இருக்க முடியாது. ஏன்னா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணக்கூடிய அனுபவம் நமக்குள்ள வரணும். ஏன்னா இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வல்லவராக இருக்கிறார்னு சொன்னால் அந்த இயேசு ராஜாவை நாம் எவ்வளவு சந்தோஷமாய் அனுபவிப்போம். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் நமக்கு கிடைக்கும். உங்களில் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தால் என் ஜெபத்துக்கு இப்போது பதில் கிடைத்து விட்டது, இப்போ எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது, எந்த சூழ்நிலையிலையுமே நான் சோர்ந்து போகுது, இப்போ நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை என்பதற்கான ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை ஒருவனாலும் எடுத்து போட முடியாது. இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவர் தான் தேவன். அதுதான் புதிய ஏற்பட்ட சபை. எவ்வளவு சோதனைகள், பிரச்சனைகள், சூறாவளிகள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டாலும் இவர்களுடைய இருதயம் வந்து அசையவே அசையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்கிறார், என்னை தேடி வந்தவர். அது இருதயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உக்காந்துரும். நான் எப்போ சொல்கிறேன், இந்த சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டினாலே என் சகோதரனுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன் என்பது பார்த்தீங்கன்னா வெக்கமே இருக்காது. அவங்க மனசுக்குள்ளே பயங்கர மனமகிழ்ச்சி இருக்கும். அவங்க குரூப்பாக சேர்ந்துக்கினாலோ அல்லது எந்த இடத்துல கூடினாலோ அவங்க கையை உயர்த்தி நல்லா அவங்க மனம் வந்து கர்த்தரை துதிக்கும். இந்த அனுபவத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காரணம், உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணக்கூடிய அனுபவம் வந்துடும். நமது கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். ஏன் பாடி துதிக்கணும் அப்படின்னா அவர் ஜெயங்கொண்டவர், அவர் ஜெயங்கொண்டவர். இப்போது ஒரு யுத்தத்துக்கு போகிற ஒரு ராஜா அந்த யுத்தத்தில் எதிரி ராஜாவை ஜெயிச்சுட்டு அவர் தம்முடைய தேசத்துக்கு வந்தார் அப்படின்னா ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி பாடி துதிப்பாங்க, பாடி கீர்த்தனம் பண்ணுவாங்க, அந்த வெற்றியை கீர்த்தனம் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் என்னை ரட்சித்தவர், என் இரட்சகர், அவர் ஜெயங்கொண்டவர், அவரே ராஜாதி ராஜா, என்னை போஷித்து என்னை பாதுகாத்து என்னை பராமரிக்கிற என் கர்த்தர் அவர் என்கின்ற அந்த அந்த மகிமை துதியெல்லாம் யாருக்கு அப்படின்னா இயேசுராஜாவுக்கு தான். ஆராதனை, பாடல் எல்லாமே இயேசுராஜாவுக்கு தான். பிதாவை இப்போ நிறைய பேர் வந்து துணிகரமாக என்ன செய்கிறாங்கன்னா, நான் பிதாவை நேரில் பார்த்தேன், பிதாவை நான் எப்படி துதி. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதா கிட்ட போகவே முடியாது. ஆமேனா? அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்த என் ராஜா, எனக்கு 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 எனக்கான என்னுடைய சமாதானம், என் குடும்பத்தினுடைய சந்தோஷம், என் குடும்பத்துடைய செழிப்பு, என் குடும்பத்தில் இருக்கிற வளம் எல்லாவற்றுக்கும் என் கர்த்தர் இருக்கிறார். நான் நல்லா டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கணும். முதல்ல இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணும்போது தான் நாம் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென் சொல்லாமா? நாம் நாம் நாம்
நாம் வெளிப்படுத்துகிற சத்தம், நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வெளிப்படுத்துகிற சத்தம் யாருக்கானது? சகோதரர்களுக்கானது. டிஃபரெண்ட் புரிஞ்சு போச்சா? நான் வெளிப்படுத்துகிற சத்தம், இதில் தான் ஜீவன், ஆராதனையில் ஜீவன் இருக்கிறது. ஆராதனை என்பது நீதிமான் செய்வது. நீதிமான், நல்ல கவனிங்க, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டினை கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. இந்த பரிசுத்தவானுடைய நீதிகளே என்பது என்னன்னா, என் சகோதரனுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன், என் கர்த்தரை பாடி துதித்து. முதல்ல அங்கே ஆரம்பிக்கணும். ஆக ஆராதனையில் தான் ஜீவன் இருக்கிறது, ஆராதனை தான் நீதி இருக்கிறது, ஆராதனை தான் மகிமை இருக்கிறது. ஏனென்றால் யாரால இப்படி ஞான பாட்டு, நல்லா கவனிங்க, இப்போது இனி நிறைய பேர் சுவிசேஷம் சொல்கிறோம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற புத்தி சொல்கிறோம், மாறிடுங்க ரட்சிக்கப்பட்டுருங்கன்னு சொல்லி. ஆனால் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஏன் நடக்கிறது இல்லைன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில் நம் செயல்பட்டால் தான் அந்த 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 ஃப்ளோ, அது பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்துக்குள்ளே நிரம்பி வழிகிற அந்த அனுபவம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பதுதான், அதுதான் ஜீவன். அங்கே தான் ஜீவன் இருக்கிறது. முதல்ல நான் ஃபில் ஆகணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. முதல்ல நான் கர்த்தருக்குள்ள என் இருதயத்தை நான் முதல்ல ஃபில் பண்ணணும். எனக்குள்ள துன்பம் இருக்குமே ஆனால் ஜபம் பண்ண வேண்டும். எனக்குள்ள துன்பம் இருக்கு, இதுதான் புதிய ஏற்பட்ட சபையினுடைய மெத்தட். எனக்குள்ள துன்பம் இருக்குமே ஆனால், கவலை இருக்குமே, முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேளுங்க. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆசீர்வாதம். அவர் எனக்கு இருக்கிறார், தைரியமாக இருக்கக்கூடிய அனுபவம். அது இருந்தால் தான் அவன் நீதி உள்ளவன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தரை கேட்குற நீதி உள்ளவன். அந்த நிரம்பி வழிகிற அனுபவம் அவனுக்குள்ளே வரும்போது, என் சகோதரர், என் குடும்பத்தார் நான் பாடுற பாடலை கேட்டு என் குடும்பத்தார் புத்தி அடைய வேண்டும். என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை என்னுடைய ஃப்ளோவில் நிரம்பி வழிகிற இந்த அனுபவத்தில், பரிசுத்த ஆவியானுடைய இந்த அனுபவத்தில் நிரம்பி போகும்போது அவர்கள் ஆறுதல் அடைந்து, கிறிஸ்துவுக்குள்ள பலனடைந்து, தேர்ச்சி அடைந்து, நம்ம பாடுகிற இந்த பாடல் மூலமாய் கிறிஸ்துவை கிட்டி சேருகிறார்கள். ஆமேனா? அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை நல்லா கிரிப் பண்ணணும். அவர் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை, என் இருதயத்தில் நான் அவரை பாட வேண்டும், என் இருதயத்தில் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரித்திருக்க வேண்டும். அவங்களால் மட்டும்தான் இப்படிப்பட்டதான தன் சகோதரர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அந்த பாடல் கிடைக்கும், அந்த ஒரு மகிமை கிடைக்கும். ஆக நாம் பாடுவது, என்னுடைய இருதயம் எவ்வளவு நிரம்பி வழிகிறது பார் என்று சொல்லி நம்முடைய சகோதரர்களுக்கு காண்பித்து, நம்முடைய இந்த சாட்சியின் மூலமாய் அவரை உயர்த்தும் போது, அவர்களுடைய இருதயம் தேற்றப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். நம்ம பாடுகிற பாடல், இந்த ஆராதனைகள், இந்த ஞானப்பாட்டு, சங்கீதம், கீர்த்தனை, இந்த சுரமண்டல இந்த பாடல் எல்லாருக்கும் அது ஆறுதலை கொடுக்கும்படியாய் நாம் என்ன செய்யணும்? நான் என் சகோதரரை பாடுகிறேன், என்னோட கூட சேர்ந்து நாம் ஒருமித்து அவரை உயர்த்துவோமாக, நாம் ஒருமித்து என் தேவனை உயர்த்துவோமாக என்று பாடுகிறார். நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை வாசித்து விட்டு மறுபடியும் இங்கே வரலாம். சங்கீதம் 34 சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கும்போது, 34ஆம் சங்கீதத்தில் என்னோட கூட மகிழ்வார்கள். வாசிப்பாங்களா? 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சிறுமைப்பட்டவர்கள் அதை, இதவர்கள் நல்லா கவனிங்க, என் ஆத்துமா, நல்லா கவனிங்க. இங்கே இதை தான் பவுல் அங்கே சொல்றாரு. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்றார் இல்லையா? என் ஆத்துமா என் கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டும். என்ன மேன்மை பாராட்டும்? எதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆமேனா? என் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் என் கர்த்தர் எனக்காக சிலுவையில் யாவையை செய்து முடித்தார் என்கின்ற மேன்மை பாராட்டல். என்னப்பா இவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிற? எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கர்த்தர் இருக்கிறார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை, முழு இருதயத்தில் நம்பிக்கை வந்துடும். அதுதான் கர்த்தரை பாடி துதிப்பது. அப்படி பண்ணும்போது சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு யார் மகிழ்வாங்க? அல்லேலூயா.
இந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். இந்த சிறுமைப்பட்டவர்கள் யார் என்றால் சிறுமையும் எளிமையுமானவர்கள் யார் என்றால் இவர்கள் ஏழைகள், இவர்கள் புழுதிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், குப்பையாய் கிடக்கிறவர்கள். இவர்களுக்கு போஜனம் இல்லை, இவர்களுக்கு தகப்பன் இல்லை, இவர்களுக்கு பிதா இல்லை. ஒரு அப்பா என்றால் தன் பிள்ளைக்கு ஜீவனை உண்டாக்க வேண்டும், அவர்தான் அப்பா. ஆனால் என் அப்பா கொடுக்குற போஜனத்தினால எனக்கு ஜீவன் உண்டாகாது. நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் ஏழை. இந்த ஏழையின் மேலே அவர் இரக்கம் வைத்தார். இந்த சிறுமைப்பட்டவர்கள் எல்லாரும் சபையில் வந்து பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆராதிக்கிறார்கள். நல்ல டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கணும். என் கர்த்தரை நான் பாடி துதிப்பேன், என்னோடு கூட, வாசி 3ஆம் வசனம், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இதை தான் பவுல் அங்கே எழுதுறார். இதுதான் சபை, இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை, இயேசு என்கின்ற நாமத்தை உயர்த்துவதுதான் ஆராதனை, துதி எல்லாமே. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆராதனைகளும் யாரை உயர்த்துவதனால் இயேசு ராஜாவை உயர்த்துவது. அவரே கர்த்தர், அவர் நாமத்தில் நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் உயர்த்தினீங்கனாவே அங்கே யார் மகிமைப்படுவது? பிதா மகிமைப்படுவார். ஏனென்றால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு. ஆமெனா? நல்லா கவனிக்கணும். ஏனென்றால் என் கர்த்தர் ஜெயங்கொண்டவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். இப்போ எடுத்து வாசிக்க மறுபடியும் எபேசியர் 5:19-20 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோமாக. ஏனென்றால் என் இருதயத்தில், என் ஆத்துமாவில், வாசி, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இருதயத்தின் ஓசை யாருக்குங்க தெரியும்? நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். தேவன் எதில் மகிமைப்படுகிறார் என்றால், இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்றாங்கன்னா, நல்லா ஆடி பாடி துதிச்சுட்டு நான் இன்னைக்கு ஆண்டவர் ஆராதனை பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏமாந்துக்கிறாங்க. முதல்ல உங்க இருதயத்தில் கர்த்தரை பாடி துதிக்கிற அனுபவம் இருக்குது, அதில் தான் கர்த்தர் மகிமைப்படுகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆராதனை என்பது என் சகோதரர்களை நான் பலப்படுத்துகிறேன், அவர்கள் என்னோடு சேர்ந்து என் இருதயத்தில் இருக்கிறவரை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆக இருதயத்தில் கர்த்தர் இல்லாத ஆராதனை அல்ல, அது வெறும் ஓசை, அது வெறும் இறைச்சல். ஆமோஸில் சொல்லுவார் இல்லையா, நீ பாடுற பாட்டு எனக்கு இறைச்சலாக இருக்குடா, ஒரே ஷவுட்டாக இருக்குடா, எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாய்ஸ் பொல்யூஷன். அது ஆக்சுவலாக நாய்ஸ் பொல்யூஷன். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், ஆராதனைனா என்னது என்பது புரிந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமானது, ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷனில் இந்த இடத்துல சங்கீதம் என்பதில் ஹார்ப் என்றால் சுரமண்டலம். சுரமண்டலம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த இரகசியங்களை, மறைபொருள்களை அறிவது. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவது என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தன்மையும், அவர் தேவாதி தேவன் என்பதையும், அவருடைய மீட்பின் திட்டத்தில் அவர் எப்படி மீட்பராக இருக்கிறார் என்பதையும் குறித்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற அந்த அனுபவத்தில் தான் நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி அவரை கீர்த்தனம் பண்ண முடியும். இருதயம் கர்த்தர் மேலே மனமகிழ்ச்சியாக இல்லாமல், அன்பாய் சொல்லுகிறேன், இன்றைக்கி அநேக பேர் சந்தோஷத்தை இழந்து விட்டிருக்கிறார்கள். அதனால் சபையில் ஒருமனப்பட முடியல. ஏன் சபையில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சபையில் ஏன் இன்றைக்கி அநேகரால் ஒருமனப்பட முடியலன்னா சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள். ஏன்னா ஏதோ வரேன், அவங்க ஜபத்துக்கு வராங்க, ஜபத்தில் வராங்க, நம்ம உள்ளே வரவங்க எல்லாருமே ஜபத்தோடு வராங்க, ஏன்னா துன்பத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தை நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்த்து, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. அப்போ இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடுறதுன்னா என்னன்னா, நல்ல வேதத்தை ஆராயணும். அப்படி ஆராய்ஞ்சிட்டோம்னா ரகசியம் புரிஞ்சிடும், எல்லாமே என் தேவன் எனக்கு கொடுத்தது என்று. ஆமேனா?
இதுவரைக்கும் எனக்கு கொடுத்தது எல்லாமே என் தேவன், இனிமேல எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு நீங்க இயேசு ராஜாவை உயர்த்தினீங்கனாவே பிதாவாகிய தேவன் ஸ்தோத்தரிக்கப்படுகிறார். அடுத்த வசனம் 20 வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. இந்த எப்பொழுதும் என்பது நாம் காலத்தை மேற்கொண்டு விடுகிறோம், டைமை நம்ம ஜெயங்கொண்டு விடுகிறோம். மனிதன் நித்திய ஜீவனில் இருக்கக்கூடியவன், அவன் டைமை விட்டு வெளியே வந்துட்டான். அதனால தான் அந்த இந்த டைமில் இது பண்ணலைன்னா மனம் பதறும். எப்பொழுதும் எல்லாம், அவள் தான் எல்லாமே என் தேவன் கொடுத்தது என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அப்போ இயேசு ராஜாவுக்குள்ள அந்த நம்பிக்கை நம்முடைய மனதுக்குள்ள, அவர் மேலே அந்த மன மகிழ்ச்சி, எனக்கு ஏன் இயேசு ராஜா இருக்கிறார், எப்படிப்பட்ட காரியத்தை கேட்டாலும் அவன் மனசு பயப்படாது. எனக்கு என் இயேசு இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசுகிற என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார் அப்படின்னு வந்துச்சுன்னா எப்பொழுதும் நம்ம டைமை மேற்கொண்டவர்கள் டைமில் ஒரு பெரிய விக்ட்ரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. இந்த எப்பொழுதும் எல்லாவற்றும் என்பது அதான் சொல்கிறது ஒரு உன்னத அனுபவம். இது நீதிமான்களுடைய அனுபவம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இயேசப்பாவின் நாமத்தில் எனக்கு கொடுத்தீங்களே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு அன்புள்ளவர் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துடுவோம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2:10 அந்த வசனத்தை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். இயேசுவின் நாம பிதாவாகிய தேவனுக்கு வசனம் அது 11 அதை சொல்லிட்டு வாசி. 11 வாசி. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, பிதாவாகிய தேவனுக்கு எது மகிமை? அல்லேலூயா. வாசி. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா தேவர்களிலும் அவர் மகிமையானவர், எல்லா தேவர்களிலும் ஒரு உன்னதமானவர், அவர் மகாராஜன். ஆக பிதாவாகிய தேவனுக்கே எது மகிமை அப்படின்னா, என் இருதயத்தில் என் கர்த்தரை பாடுவது. இருதயத்தில் கர்த்தரை பாடுவது என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்வது. அந்தபடி முந்தைய நடக்கைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நம்ம கலைந்து போட்டு நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை தரித்து கொண்ட அனுபவம் தான் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருந்து கர்த்தரை பாடி துதிக்கிற அனுபவம். ஆக இயேசு ராஜாவை நம்ம எல்லா இடத்துல உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடும்னா, எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பட்ட காலத்தில் அந்த துதியை குறித்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இதில் நமக்கு நல்ல தெளிவு இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் பிதாவே, என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இதை எப்படி பெற்றுக்கொண்டேன்? எனக்கு சுகம் இல்லாமல் இருந்துச்சு ஆண்டவர், என் சரீரத்தில் பலவீனம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்தேன், என்ன துன்பம் இல்லையா, வியாதி துன்பம் இல்லையா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுதல் செய்தேன், என் கர்த்தனை கொடுத்தார், இப்போ மகிழ்ச்சி வந்து விட்டது, என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள். யாருக்குள்? நல்ல கவனிங்க, பிதா கிட்ட போகணும் அப்படின்னாவே கிறிஸ்து அங்கே மத்தியஸ்தராக இருப்பார். அவர் இல்லாமல் ஒருத்தனும் போக முடியாது. ஆமேனா? அப்போ இயேசு ராஜாவை ஆராதிப்பதே ஆராதனை. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதுதான் தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற மாபெரும் கிருபை. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுல சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமென் சொல்லாமா? இதுவரைக்கும் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளும் இனியும் என்னை குறித்து என எல்லாம் என்று எனக்குரிய எல்லாம் இருக்கு. ஆமேனா? எனக்குரிய எல்லாம் என் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் கலங்க தேவையில்லை. அதனால தான் எல்லாவற்றிலையும் எல்லாமே என் தேவன் எனக்கு கொடுத்தது, எல்லாமே என் தேவன் கொடுத்தது. இன்னமும் என் தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. எல்லாம் இருக்கு. என் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை.
அந்த மனமகிழ்ச்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்ற வேளையில் என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு பரிபூர்ணப்படுத்தி என்னை நடத்தி முடிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். எல்லாம் எனக்கு இருக்குது. எல்லாம் அறிக்கை செய்ய பார்க்குற எனக்கானது எல்லாம் இருக்குது. ஆமேனா? எனக்கான எல்லாம் இருக்கு. எல்லா எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, அப்படி ஸ்தோத்தரிக்கும் போது தேவன் அங்கே மகிமைப்படுகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். என் இயேசு எனக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். இந்த டிஃபரெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருங்கள். அதுதான் பவுல் எழுதும்போது, அங்கே பிலிப்பியருக்கு எழுதும்போது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க? மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா பிசாசு நம்மளை எப்படி நம்மளை தாக்க வருவான்னா, முதல்ல இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நம்முடைய சந்தோஷத்தை முதல்ல அங்கே குலைக்க பார்ப்பான். நல்லா கணவன் மனைவிக்குள்ளே நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு கணவன் நிமித்தமாக இல்லை மனைவியின் நிமித்தமாக ஏதோ ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்பட்டு இருதயத்துக்குள்ள அந்த கசப்பு போய் உள்ளே உட்காந்து அந்த சந்தோஷம் கொஞ்சம் அப்படி வெளியே போகும். எல்லா அசுத்தங்களும் எல்லா சாக்கடையும் இருதயத்திலேருந்து உட்காந்துக்குன்னு இருதயம் வழியே கனத்து இருள் சூழ்ந்து கொண்டு வேற மாதிரி போயிடும். அதனால் நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படி சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுதான் வாழ்க்கை, அதுதான் ஜீவன், அதுதான் மகிமை, அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், அதுதான் தேவனுடைய பிள்ளை. நான் மறுபடியும் சொல்லி, சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த சந்தோஷத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் கொலோசி சபைக்கு எழுதும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசி சபைக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3:16 வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. என்னது? நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் இருதயத்தில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாடி கீர்த்தனம் பண்ணக்கூடிய இருதயம், கிறிஸ்து இயேசுவை துதிக்கக்கூடிய அந்த இருதயம் வரணும்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், வசனத்தில் ஒரு ஆராய்ச்சி இருக்க வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழுக்க முழுக்க நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். அதில் அந்த வசனம் எப்படி இருக்கணும்னா, சகல ஞானம், சகல ஞானம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணி எல்லா விதத்திலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில காரியங்களை அவங்க வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்ததுமே அவங்களுக்கு உலக அரசாங்கம், உலகத்தில் இருக்கிற உயரிய நிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது. ஏன்னா அவங்க சகல ஞானத்திலையும் ஆராய்ச்சி பண்ணி செய்கிறாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. வசனத்தை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னா அதனுடைய ஆழம், அதனுடைய நீளம், அகலம், உயரம் இன்னது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதில் என்னமோ இருக்குது, இது என்ன, வாட் இஸ் இட்? அதுதான் மன்னா. இட்ஸ் கால்டு மன்னா. இவங்க போய் மன்னாவை பார்க்குறாங்க, அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில. அதுக்கு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு, இது என்னன்னு பேர் வச்சு, இது என்ன அவங்களுக்கு தெரியல. ஞானம், நல்லா கவனிங்க, இது என்ன, அதை உட்காந்து ஆராய்ந்து பார்க்கறது தான் ஞானம். இது என்ன? சகல ஞானம். இந்த சகல ஞானத்தில் நீ வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற அந்த அனுபவம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் எது உங்களுக்கு நித்திய ஜீவன் அப்படின்னா, நான் வேதத்தை ஆராய்ச்சி பார்க்குறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் சினகாகில் போயிட்டு வீக்லி அந்த ஷபாத்தில் உட்காந்து நான் வேதத்தை வாசிக்கிறாங்க, அதை நான் கேட்குறேன். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படுகிறது, பரஷாக் அங்கே வாசிக்கப்படுகிறது, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நீ நினைக்கிறீங்க இல்லையா? அதில் இல்லைடா நித்திய ஜீவன். அந்த வேத வாக்கியங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது நீ பார்க்குற, அதுதான் ஞானம், அதுதான் இருதயத்தில் பரிபூரணம். நான் சொல்கிறத கவனிங்க. இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து இந்த சுரமண்டல அந்த ஓசை, சுரமண்டலம் என்பது கிறிஸ்து இயேசுவை தரித்துக்கொள்ளும். அங்கே தான் ரகசியம் இருக்குது. இந்த வசனத்தை ஃபுல்லாக வாசிக்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் வசனம், நல்லா கவனிங்க. யாருடைய வசனம்? வசனம் அப்படின்னா யாருது? அது யார்? அது கிறிஸ்து இயேசு. வசனம் அப்படின்னாவே இயேசு கிறிஸ்து, அவர்தான் வார்த்தை, அவர்தான்
ஆதியிலே தேவனுடைய வார்த்தையாய் இருந்தவர். அதுதான் அன்புன்னு பார்த்தோம். வார்த்தை என்பது அன்பு. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பது அன்பு. இப்போ கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசம்னு வாழ்வதாக, குடியிருப்பதாக. dwell in your heart, word of God, dwell in your heart. இந்த நம்முடைய இருதயத்தில் டு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட, அந்த ஃபுல்ஃபில்லோட, அந்த பரிபூர்ணத்தோட நம்முடைய இருதயத்தில் டுவெல்லிங், அதாவது வாழ்ந்து கொண்டிருப்பதாக, குடியிருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே அந்த ஞானத்தில் தான் பரிபூர்ணம் அடையும். எதுக்கு சபைக்கு வருகிறோம்? வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்காக, ஆராய்ச்சி செய்வதற்காக, கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணத்தை பார்ப்பதற்காக தான் நம்ம பல பைபிள் ஸ்டடி நம்ம எடுக்கிறோம். இப்போது அது வாசமாக இருந்துச்சு அப்படின்னா பாட்டு பொலண்டுக்குன்னு வரும். நம்ம பாஷையில் சொல்லணும்னா பாட்டை பொழக்கிறானாப்பா. அது இருதயத்தில் எப்படி இருக்கும்னா அவ்வளவு கம்பீரமாய், அவ்வளவு மனமகிழ்ச்சியாக. ஏன்னா நீங்கள் வசனத்தை தியானிக்காமல் அந்த சகல ஞானம் என்கின்ற அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகாமல் துதி உண்டாகாது. இப்போ வாசி பார்க்கலாம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர், நல்ல கவனி, ஒருவருக்கொருவர் போதித்து. அல்லேலூயா. இந்த ஒருவருக்கொருவர் போதித்து இருக்கு இல்லையா, அதில் ஜீவன் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒருவருக்கொருவர் போதித்து என்பது சத்தியம். சேராபீன்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நல்லா கவனிங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்து என்பது, இந்த கண்ணுக்கு கண்ணு நேராக வச்சு பார்த்து பேசுவது என்பது சத்தியம். அது முகமுகம் என்பது சத்தியம். நல்லா கவனிங்க. என் கர்த்தர் சத்தியம். ஒருவருக்கொருவர் என்பது சத்தியவர். என்னுடைய இருதயத்துக்குள்ள சத்தியவர் என்று இருக்கிறார், நித்தியர் இருக்கிறார், என் ராஜா இருக்கிறார், என் ராஜா ராஜரிகம் பண்ணுகிறார். அப்போ இந்த ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வது என்பது நீதிமான்களுடைய செயல்பாடு. அது அப்போ சபையில் நம்ம சத்தத்தை உயர்த்தி சங்கீதம், ஞானப்பாட்டு, கீர்த்தனைகளினாலே அவரை பாடி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆமெனா? ஹல்லேலூயா. நீ சங்கீதம் பாடி, ஞானப்பாட்டு பாடி, கீர்த்தனை பாடுற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் இருதயத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, உன் இருதயத்துக்குள்ள ஆராய்ச்சி நடந்திருக்கிறது, நீ கர்த்தரை ஆராய்ந்து பார்த்துருக்கிறாய். நம்மால் என்ன பண்ணுவான்னா சினிமா நியூஸை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. சினிமா நியூஸ், ஒரு சினிமா நியூஸ் வந்துன்னே இருக்கும், ஆராய்ச்சி, அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ண உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பாலிட்டிக்ஸ் உள்ளே பூந்துட்டாங்கன்னா முடிஞ்சுது வேலை. இவன் வந்துடுவானா, அவன் வந்துடுவான். இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா வாக்கிங் போகிறதுக்கு அப்படியே போவேன். அப்படி போய் எங்கே மாரியமங்கல் வரைக்கும் வாக்கிங் போவேன். வண்டியை அங்கே அந்த ஆத்தோரங்க கரையாக நிறுத்திட்டு அங்கே வாக்கிங் போவேன். அப்படி போய் அங்கே ஒரு சமயம் போகும்போது ஒரு டீ சாப்பிட்லான்னு உட்காந்து, ஒரு டீ சாப்பிட்லான்னு உட்காந்துட்டேன்னா அங்கே உட்காந்து பேசுவாங்க பாருங்கள் அரசியல். எப்பா அந்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களா அவங்க 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 இந்த பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஒரு இந்த சட்டமன்றத்துலேயோ போயிட்டு உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு உட்காந்து பேசுவாங்க. எனக்கு நல்லா கவனி, அப்படி அவங்களுடைய ஞானம் ஆராய்ச்சி பண்ணியிருக்குது. அரசியல் உலகத்தை பண்ணுறாங்க, ஆனால் வேஸ்ட், அது மரணம். ஆனால் இன்றைக்கு சபையில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, நியூஸை பார்க்குறாங்க. இன்றைக்கி உட்காந்து நியூஸை பார்க்கலாம், என்ன பார்க்கணுமோ அதை பார்க்கணும். இன்றைக்கி தேவையில்லாத பார்த்து உள்ள டிப்ரெஷனுக்கெலாம் போகிறதுலாம் காரணம் என்ன, நிறைய விஷயத்தை பார்க்கும்போது நம்முடைய மனமும் மாம்சத்தில் இருக்குது. ஐயோ நமக்கு அது நடந்துருமா, நமக்கும் அந்த மாதிரி சாயல் ஒரு சில விஷயங்கள் நடக்குது, அந்த மாதிரி வந்துருமான்னு நிறைய ப்ராப்ளங்கள் உள்ளே வருது. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள்லாம் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்து அதுக்காக ஜெபிக்கிற பக்குவம் வருகிற வரைக்கும் முதல்ல நீங்கள் பக்குவம் அடைங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு துன்பம், கஷ்டம், கவலை இருந்தாலும் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணு, அந்த ஜபத்தில் உன் துன்பம் எல்லாம் மாறும். கரங்கள் சொல்லாமா, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துக்கு வருவார்கள் ஆண்டவரே. இப்போ கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ நீ என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்கு உள்ளே சகல ஞானத்தோட உக்காந்துக்கணும். பைபிள் சும்மா கையில் வச்சிருக்கிறதுனால, பைபிளை கையில் தூக்கின்னு வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கையில் பைபிள் வச்சிருக்கணும், அதில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. என் கையில் பைபிள் இருக்குது, நானும் பைபிள் வாசிக்கிறேன் இல்லை. இந்த வேத வசனம் அப்படியே இந்த அல்காரிதம் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா எங்கெங்கிருந்தோ கொண்டு வந்து அதை டெரிவேஷன் கொடுத்து அப்படியே பாயிண்டில் கொண்டு வந்து அதுக்கு ஒரு உருவத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி
வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த முழு வேத வசனம் அப்படியே பொருத்தி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தான் வெளிப்படுவார். இயேசுராஜாவுடைய மகிமை தான் வெளிப்படும். அவர் எப்படிப்பட்ட மகிமைக்கு நம்ம பாத்திரமா இருக்கிறோம். ஏன்னா இந்த மறைபொருள்கள் வெளிப்படுவது தான் சுரமண்டலம். இந்த சுரமண்டலம் என்பது வெளிப்பாடு என்பது கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்ளுவது. அப்போ இப்போ வந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆயிடும்னா, இப்போ வாசிங்க 17 வசனம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் இயேசுராஜா இல்லாம பிதா கிட்ட போகாது. நீங்க இயேசுராஜாவை உயர்த்துற அந்த உயர்விலேயே பிதா மகிமைப்படுகிறார். என்றால் தேவன் தம்முடைய குமாரனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். சிங்காசனங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், ஆளுகைகள் ஆனாலும், மகிமைகள் ஆனாலும் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் அவர் வைத்திருக்கிறார். நாம் நமது கர்த்தரை பாடி உயர்த்தும்படிக்கு வைத்திருக்கிறார். ஆக எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க. எல்லாம் அவருடையது. அல்லேலூயா. அதை பெற்று கொடுத்தவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். ஆக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்க. இப்போ நான் மறுபடியும் சீக்வன்ஸ் பண்றேன். இப்போ அப்போஸ்தலர்கள் கூட என்ன செய்தார்கள்னா, முதல்ல கிறிஸ்து இயேசுவை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வார்த்தையின் மேல ஒரு தாகம், வார்த்தையின் மேல ஒரு பசி, வார்த்தையின் மேல ஒரு பசி இருக்கும் பாருங்க. அவங்களுக்கு அவங்க ஆராதனைக்காக சபை கூடுகிற நேரம் அப்படின்னாவே அவ்வளவு ஆக்டிவாக இருப்பாங்க. எல்லா வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வசனத்தை அப்படி கூர்ந்து கவனித்து கேட்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்க உள்ளத்தில் வசனத்தை கேட்கக்கூடிய லீதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்து கொடுத்து அந்த வார்த்தையின் மூலமாய் விடுதலை ஆக்கப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவர் அந்த உற்சாகத்தை என்ன பண்ணுவார்னா, வார்த்தையோட ரகசியங்களை, அந்த மறைபொருள்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். அந்த மறைபொருள் வெளிப்படணும். அதுதான் சுரமண்டலம். அந்த சுரமண்டலம் என்பது பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவது. எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் என்பதுதான் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது. பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். அது இப்போதே வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். இந்த ஆவியோடும் உண்மையோடும் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிற இந்த அனுபவத்தில் சுரமண்டல அந்த ரகசியம் புரியணும். வேதத்தினுடைய மறைபொருள்கள் புரியணும். ஆக நாம் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் பக்தியுடன் முதலாவது பாட வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனை கிறிஸ்து இயேசுவை துதிக்க வேண்டும். துதியில் எல்லா கட்டும் உடையுங்க. நம்முடைய இருதயம் துதிக்கணும். சும்மா வெறுமனே நம்ம நல்ல டிஃப்ரெண்டாக புரிஞ்சு, இருதயம் துதித்தால்தான் கை ஓசை, அந்த கை ஓசை, இருதயத்தின் ஓசை தான் கரகோஷம். இருதயத்தின் ஓசை தான் கரகோஷம். நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி துதிக்கலை அப்படின்னா, நீ எவ்வளவு கைத்தட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா கைத்தட்டுற மாதிரி இருக்கும், நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க லைஃப்பை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ நீங்கள் முதல்ல கிறிஸ்து இயேசுவை உங்கள் இருதயத்தில் பாடக்கூடிய, அவரை தரித்து கொள்ளக்கூடிய அனுபவம் உங்களுக்கு வரணும். அப்படின்னா முதலாவது கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்க வேண்டும். அப்போனா மறைபொருள்கள் வெளிப்படணும். இதில் என்னமோ இருக்குது, இது என்ன, இதில் என்னமோ இருக்குது, இது என்னன்னு உட்காந்து இரவும் பகலும் போட்டு மெல்லுன்னு மெல்லுவீங்க பாருங்கள் வசனத்தை. அப்படியே ஆண்டவரே ஆராய்ச்சி, அதுதான் ஞானம். அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்க. நம்ம 49ஆம் சங்கீதத்தில் இந்த சுரமண்டலம் என்பது என்ன, இந்த மறைபொருள் சகல ஞானம் என்பது என்ன, 49வது சங்கீதத்தில் 3-4 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். அல்லேலூயா. உணர்வேன் வசனம். அந்த வசனம் கிறிஸ்துதான் வசனம், இயேசுதான் வசனம், இயேசு ராஜா தான் வசனம். என் வாய் ஞானத்தை பேசும், ஞான பாட்டு பாடும், சங்கீதம் பாடும், கீர்த்தனை பாடும். ஆமென். இப்போ பாடுறதெல்லாம் பாட்டு உணர்ச்சி, நல்லா கவனிங்க, உணர்ச்சி வசப்பட வைக்கும் பாட்டு இருக்கு இல்லையா, பாட்டு சாங்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஞானப்பாட்டு, கீர்த்தனை,
சங்கீதம், இதெல்லாம் உணர்வில் வந்து கலக்கும். இப்போ இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த பாடல்களுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த பாடல்கள் அநேகருக்கு உணர்ச்சியில் அவங்களுடைய பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருதயத்தில் ஆறுதலை கொடுத்து அவங்களை கிறிஸ்துவின் அண்டையில் நடத்தும். இன்றைக்கி பாடுகிற பாட்டுகள் எல்லாம் கிறிஸ்துவினுடைய ஆறுதல், ஜபத்துக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஆறுதலை கொடுத்து கிறிஸ்துவின் அண்டையில் ஈர்த்து விடும். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா சங்கீதம், ஞானப்பாட்டு, கீர்த்தனை. நம்ம பாட்டோடு நின்றக்கூடாது. அல்லேலூயா, ஆமெனா. முன்னாடியில் நம்ம என்ன பாடி கிடப்போம்? கீர்த்தனை தான் பாடி கிடப்போம். இப்போ என்ன பண்ணுறோம்? பாடல் பாடுகிறோம், பாட்டு பாடுகிறோம். பாட்டுனா என்ன, கீர்த்தனைன்னு என்ன, அது தனி கிளாஸ். அதெல்லாம் பயங்கரமான ஸ்டடி. இப்போ பாட்டு பாடும்போது இன்றைக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் தான் பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் மிஸ் ஆகிறாங்க. இந்த பாட்டு என்ன செய்யும்னா, இந்த பாடல்கள் என்ன செய்யும்னா, துன்பத்தில் வேதனையில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், அவர்களை கிறிஸ்துவின் அண்டையில் ஈர்த்து விடும், அவங்க உள்ளே வருவாங்க. இப்போ என்ன பண்ணுனாக்கா, ஞானத்தை பேசும்படியாய் என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்ச்சி அல்ல. உணர்ச்சி என்பது மாம்சத்தில் இருப்பது, உணர்வு என்பது ஆத்துமாவில் இருப்பது. சிந்தை, சித்தம், உணர்வு, அது உணர்ச்சி அல்ல. சிந்தை, சித்தம், உணர்வு என்பது ஆத்துமாவில் இருப்பது. உணர்ச்சி என்பது மாம்சத்தில் இருப்பது. ஆமெனா. அது பூமிக்குரிய காரியங்களை பார்ப்பது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ குழந்தைங்களுக்கு உனக்காக நான் ஒன்று வச்சிருக்கிறேனே அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது அப்படியே பின்னாடி மறைச்சி வச்சுக்கின்னு சர்ப்ரைஸ் வச்சுக்கின்னு, தபார் உனக்காக நான் ட்ரெஸ் ஏதாவது கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த குழந்தை துள்ளி குதிக்கமே, அதுக்கு பேர் உணர்ச்சி. ஏன்னா அது உணர்ச்சி என்பது பூமிக்குரிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகவாழ்வை எல்லாமே நல்ல சந்தோஷம்தான், இந்த சுகவாழ்வை குறிப்பது. ஆனால் உணர்வு என்பது கிறிஸ்துவை பற்றின ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினதும். சபையில் நீங்கள் உபதேசத்தை கேட்கும்போது கிறிஸ்துவை குறித்த ஒரு ரகசியத்தை அப்படியே உள்ள அப்படியே பொங்கும் பாருங்க, அப்படியே ஆத்துமாவில் அப்படியே துள்ளும் பாருங்க, அப்படியே உள்ள அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த ஸ்பிரிட்டில், அந்த ஆவியில் ஒரு 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 ரெஃப்ரெஷ்மெண்ட், அப்படியே ஒரு புதுப்பித்தல், ஒரு ஒரு உயிர் மீட்சி உண்டாகும் பாருங்க. அதுக்கு பேர் தான் உணர்வு. தேவன் நம்மளை உணர்ச்சியிலையும் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார். நமக்கு தேவையானவளையும் கொடுத்து உணர்ச்சியும் நமக்கு தேவன் அவர்தான் கொடுக்கிறார். ஆனால் அதையே சார்ந்து போகிறதுக்கு பேர் தான் மிருகம். உணர்ச்சியை மட்டுமே சார்ந்திருப்பது மிருகம். அந்த உணர்ச்சியின் மூலமாய் நம்முடைய உணர்வுகளையும் அவரை ஆராதிக்கும்படியாய் நமக்கு தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிற மகிமையின் தேவனாய் இருக்கிறார். என் செவியை வாசி, 4ஆம் வசனத்தை, என் செவியை ஓமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். இந்த சுரமண்டலம் என்பதுதான் சங்கீதம், ஞானப்பாட்டு, கீர்த்தனை. சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டு என்பது அது சுரமண்டலத்தினாலே வருவது. ஆக முதல்ல நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் சந்தோஷம் அடைய வேண்டும், மனமகிழ்ச்சி இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும். எனக்கு என் கர்த்தர் இருக்கிற, அவர் உயிரை கொடுத்து எனக்கு தான். அல்லேலூயா. அவர் உயிரை கொடுத்து எனக்கு தான். அவர் உயிரை கொடுத்ததே எனக்கு தான். அவர் ரத்த சிந்ததே எனக்கு தான். அப்படியே நீங்கள் வேதத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அப்படியே இருதயத்தில் அப்படியே அப்படியே உருவம், நம்ம இதயத்தில் ஜீவனாய் அவர் வாழ்வார். இயேசு கிறிஸ்து யார்? இயேசு எனக்கு அப்படியே கம்பீரமாக இருக்கும். அப்படியே அவர் என் மதில், அவர் என் அரண், அவர் என் கோட்டை, அவர் என் துருகம், அவர் நம்பியிருக்கிறவர், அவர் இரட்சண்ய கொம்பு, எனக்கு எல்லாம். அந்த சந்தோஷம் உள்ளே வரும் பாருங்க, பார்க்கலாம். அது வேற மாதிரி இருக்கும். அந்த சந்தோஷம் என்பதுதான் உணர்வில் கலப்பது. அந்த உணர்வில் தான் தேவன் மகிமைப்படுகிறார். அந்த உணர்வில் தான் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். ஆக கிறிஸ்துவ இயேசுவை நீங்கள் தயவு செய்து ஆராய்ந்து பாருங்கள். இந்த சங்கீதங்களினாலே அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் இங்கே சொல்லுகிறார். இந்த ஆராதனை தான் 95ஆம் சங்கீதம், திருப்பி கொள்ளுங்களேன். 95ஆம் சங்கீதம் 1-2 வசந்த வாசிங்க பார்க்கலாம். என்ன தியானிக்கணும்? என்னுடைய உணர்வு
என்னுடைய உணர்வை தியானிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? உணர்வை தியானிக்க இருதயம் 95ஆம் சங்கீதம் 1 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி. யாரை கம்பீரமாய் பாடி? அந்த கம்பீரம் எப்படி வரும்? அவரை தியானிப்பதின் மூலமாய், கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்வதன் மூலமாய், நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடுவதன் மூலமாய், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். குரூப் சேர்க்கறாங்க, சபையை சேர்க்கறாங்க. ஏன்? என் இருதயத்தில் என் கர்த்தர் இருக்கிறார். புரிஞ்சு போச்சா? என் இருதயத்தில் என் இயேசுராஜா, என் நம்பிக்கை, என் ஜீவன் இருக்கிறார், என் உயிர். நான் பலமுறை சொல்லியாச்சு, நம்ம இதெல்லாம் தியானம் சொல்லி, நான் இயேசுவில் பாதி தான். நான் கிறிஸ்துவில் பாதி. இப்போ கிறிஸ்துவின் ஜீவன் எங்கே இருக்குன்னா, அவர் எனக்காக உயிரை கொடுத்ததில் தான் அவர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசன வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கம்மா ப்ளீஸ். கிறிஸ்து தனி அல்ல, அவரோடு நான் இருக்கிறேன். அது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் தான் இன்னும் அவர் அறியலை, அவர் ஏற்றுக்கொள்ளலை, அவர் என் இருதயத்தில் இன்னும் தரித்து கொள்ளலை. அவருடைய உயிரில் நான் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, அவருடைய உயிரில் நான் இருக்கிறேன். அதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதற்காக எனக்காக அவர் உயிரே எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நான் தான் பிரச்சனை. இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் தான் என்னை சந்தோஷப்படுத்த மாட்டேங்கிறேன். நான் தான் துக்கத்திலேயே இருந்துக்கணும், எனக்குன்னு யாருமே இல்லை. இந்த வார்த்தை ஒரு கிறிஸ்துவன் சொல்லுவான்டானாக்கா அவன் கேடுகட்ட படுபாய், அவன் ரசிக்கப்பட முடியும். எனக்குன்னு யாருமே இல்லை. இயேசு ராஜாவை ஒருத்தம், அவர் என் உயிர், எனக்காக என்றென்றைக்கும் இருக்கிற என் ராஜாதி ராஜா இருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, பர்சனலாக நமக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு. கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, அது உறவு. எனக்குன்னு யாருமே இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதுதான் நான் சொன்னேன். ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஆறுதலை தேடி மாம்சீக ரீதியாக எங்கே வேணா ஓடுவாங்களே தவிர, துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுறான்ற கட்டளை ஏற்றுக்க மாட்டான். நம்மளுங்க துன்பமாக இருக்குதா, ஓடு, ஜெபத்தில் ஓடு. உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே அவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்யும். உங்கள் இருதயத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். அப்போ இயேசு கிறிஸ்து நல்லா நன்கு அறிந்தவராய் எனக்காக அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நான் அவரில் பாதி, நான் அவருக்குள் இருக்கிறேன் என்பதை கிறிஸ்து நன்கு அறிந்தவராய் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் தான் அவரை அறியாமல் இருக்கிறேன். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, துதித்தலுடனே, வாசி அந்த வசனத்தை, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். ஏனென்றால் கர்த்தரே மகாதேவன். அல்லேலூயா. எல்லா தேவர்களுக்கும் மகாராஜன். ஆமென். கர்த்தரே மகாதேவன், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜன். யார் இந்த எல்லா தேவர்கள்? யார் இந்த எல்லா தேவர்கள்? யார் இந்த தேவர்கள்? கர்த்தரே மகாதேவன். கர்த்தரே மகாதேவன், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜன். அவர் மகாராஜன், அவர் ராஜாதி ராஜா. அதான் சொல்லிட்டார், ராஜாவை கீர்த்தனம் பண்ணாங்க. அவர் ஜெயங்கொண்டவர். அவர் பகையை சிலுவையினால் கொன்று ஜெயமெடுத்தவர். பகையை சிலுவையினால் கொன்று ஜெயமெடுத்தவர் மகாதேவன். எல்லா தேவர்களுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா மனுஷர்கள் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிற அத்தனை பெரும் தேவர்கள், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். இந்த தேவர்கள் எல்லாம் தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். யார் இந்த தேவர்கள்? வேதத்தை ஆராய்ந்தவர்கள். இந்த தேவர்களுக்கெல்லாம் மகாதேவன் அவர்தான். ஏன்னா அவர் மனுஷனாக வந்துட்டார். அதுதான் அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கம் என்னது? அவர் தான் நமக்கு இன்னைக்கு பைபிள் கையில் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். யாரும் தியானம் பண்ணுறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உட்காந்து வாசிக்கிறேன். ஒரு பைபிள் ஸ்டடி அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக நம்ம புதன்கிழமைனாக்கா பைபிள் ஸ்டடி மாதிரி தான் கொண்டு போவோம். நிறைய ரகசியங்களை பேசுவோம். வந்தோம், உட்காந்தோம், கேட்டோம், அத்தோட மூடி வச்சிரு. நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு பேர். ஆனால் அவர் தேவர்கள் என்ற எல்லா தேவர்கள் என்றார். எல்லா தேவர்களுக்கும் அவர் மகாதேவன். என் தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். நம்மெல்லாம் நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கணும்.
ஆண்டவரே நீங்கள் தந்த இந்த வாழ்க்கை எவ்வளவு பெருசுப்பா. எல்லா தேவர்களிலும் என் இயேசு மகாதேவன் இருக்கிறார். எல்லா தேவர்களுக்கும் அவர் மகாராஜனாக இருக்கிறார். இந்த மகாதேவன் தான் நம்மை மீட்கிறதுக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆக தேவனுக்கு துதித்து ஆராதனை செய்தவரை பாடி சகோதரர்கள் மத்தியில் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு ஒரு பாடி துதிக்கிற அனுபவம் சபையில் இருந்துச்சு. இதுதான் சபை. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். இந்த ரட்சிக்கப்படுகிறவர்கள் யார் என்றால், தங்களுடைய இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடுகிற, கர்த்தரை இருதயத்தில் தரித்துக் கொள்கிற, வேதத்தை ஆராய்கிற அப்போஸ்தலர்களோடு ஐக்கியமாக அவங்களே ஐக்கியமாயிடுவாங்க. இவர் தான் எங்கள் பாஸ்டர், இவர் பேசுகிற இந்த உபதேசம் தான் எனக்கு ஜீவன். இப்போ இவருக்கு இந்த சபையில் நான் ஒரு அங்கம், கர்த்தருடைய கையில் இவர் பயன்படுத்தப்படுகிறார் என்கின்ற இந்த அனுபவத்துக்குள்ளே வந்துடணும். இப்போது புதிய ஏற்பாட்டு சபையில் பாருங்கள், அப்போஸ்தலர் 13:1 வாசிங்க பார்க்கலாம். சபையில் அங்கே என்ன நடந்துச்சு பாருங்கள், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13:1 வாசிங்க பார்க்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே உரனாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகி ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து போதும். என்ன செஞ்சு ஆராதனைனா என்ன? என் சகோதரருக்கு புத்தி சொல்லி, என் சகோதரருக்கு எப்போ புத்தி சொல்ல முடியும்? என் கர்த்தரை என் இருதயத்தில் பாடுகிற அனுபவம். இந்த துதியின் சத்தம் எப்போதும் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கிறோம். துதி ஓயாது. அது இருதயத்துக்குள்ள எப்போதும் கர்த்தரை பக்தியுடன் பாடி இயேசு ராஜாவை அப்படியே நம்முடைய இதய ஓசையே இயேசு ராஜாவின் ஓசையாகத்தான் இருக்கும். இயேசு ராஜா தரித்து கொண்டோம். ஆக அப்போஸ்தலர் காலத்தில் சபையில் என்ன நடந்துச்சுன்னா, ஆராதனை நடந்தது. சகோதரர்கள்லாம் ஒருமித்து அவங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் நேரம் கர்த்தரை நல்லா பக்தியோடு நல்லா பாடி துதிச்சுட்டு உட்காந்து நல்லா வசனத்தை என்ன பண்ணுவாங்க, தியானம் செய்வார்கள். இப்போது இது எல்லாமே வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. ஆக ஒரே ஒரு காரியம், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் என் மகாராஜா. ஆமென். அவர் என் மகாராஜா, என்னை வாழ வைக்கிற ராஜா என்கின்ற சந்தோஷம் நமக்குள்ள நிலைத்திருக்குமே. ஆனால் எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்மளை போட்டு அப்படியே உடைச்சிக்க மாட்டோம். சில பேரை பார்த்தா அப்படியே நொறுங்குவாங்க, அப்படியே உள்ளத்தை போட்டு நொறுங்கி கசக்கி பிழிஞ்சி ஆத்துமா அப்படியே கண்ணீரை தாரையாக கொட்டுவாங்க. அவங்களாம் ஜெபம் பண்ணணும். ஆமேனா? அவங்களாம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நல்ல தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே என் துன்பம் மாறட்டும், ஆண்டவரே என் துக்கத்தை மாற்றுங்கப்பா. இப்போது அண்ணால் போய் கண்ணீர் வடித்தாங்க இல்லையா? அண்ணால் ஜெபம், அவங்க தேவனை ஆராதிக்கலை, ஜெபித்தார்கள். உனக்குள்ள வேதனை இருக்குதா, அவர் சமுதிர ஜெபம் பண்ண அந்த வேதனையை அவர் மாற்றுவார். உன் துக்கத்தெல்லாம் அவருக்கு தெரியப்படுத்து, அவர் மாற்றுவார். ஆனால் அப்படியே நின்றக்கூடாது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், வேதத்தை தியானியுங்கள், உணர்வில் கொண்டு போங்க, உங்களுடைய ஆத்மாவில் கொண்டு போங்க, வசனத்தை உங்கள் ஆத்மாவில் கொண்டு போங்க. கிறிஸ்து அப்படியே உங்கள் இருதயத்தில் உருவாவார். அவர் உருவாயிட்டார்னா அந்த பாடல் பிறக்கும். ஆக இந்த துதி என்பது தான் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற அனுபவம். எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் தேவனை ஸ்தோத்தரிக்கிற இந்த அனுபவம். இவர்கள்தான் மூப்பர்களாக, பிதாவக தேவனை 24 மூப்பர்களாக சர்வ சங்கமாகிய சபையில் பேரெழுதப்பட்ட முதற் பேரானவர்கள். இவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தரை பக்தியுடன் பாடி துதிப்பார்கள். வெக்கப்படாமல், கூச்சப்படாமல், எல்லா இடத்திலும் சகோதரர்களுக்கு புத்தி சொல்லும்படியாக பாடல் மூலமாக புத்தி சொல்லி அவளை ஆறுதல் படுத்துவார்கள். அப்படி தான் நம்ம என்ன பண்ணோம்னா தேவனை துதிக்க வேண்டும். ஆக எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்பது என்பது துதியின் அனுபவம். இந்த துதி நம்முடைய வாழ்க்கையில் பிறந்துச்சுன்னாவே எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். எல்லா விதமான துக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் போன அனுபவம் தான் துதி. துதி என்பது ஒரு பயங்கர மகிமை. நம்மை தேவன் துதிப்பதற்காகவே அழைத்திருக்கிறார். ஆக துதின்னு சொன்னால் வெறுமனே இறைச்சல் அல்ல, வெறும் மியூசிக் சத்தம் அல்ல, அது இருதயத்தின் ஓசையிலிருந்து வெளிப்படுகிற கைத்தட்டல். இந்த கை 10 நரம்பு வீணைன்னு அதெல்லாம் போன வாரம் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்படி அல்ல. நிறைய பேர் சொல்லுங்கள், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு பாட்டு எழுதுனார் இல்லையா? தப்பான ஒரு தியாலஜி அது. நமக்கு இருக்கிற நேரமே அவரை தியானிப்பதற்காகத்தான்.
எனக்கு என்ன நேரம், நான் தான் நேரத்தை ஏற்படுத்தணும். எனக்கு நேரம் கிடைக்கும் போதுலன்னா நீ நேரத்தை விட்டுட்டு அழிஞ்சு தெரியக்கூடாது. அதனால் பாடல்களை தியாலஜி இருக்கணும். நல்லா கவனிங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அது அப்புறம் என்னது, இயேசுவோடு நான் பேசுவேன். அப்போ நேரம் கிடைக்கலன்னா நீ என்ன பண்ண, இல்லைங்க ரொம்ப டைட்டுங்க, நான் டிவி பார்த்துக்கிறேன், ஒரு முக்கியமான படங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க, எனக்கு டைம் இல்லைங்க ஜெபம் பண்ணுறதுக்கெல்லாம். அப்புறம் என்ன நேரமே நீ கொடுக்க மாட்டியே. நான் எனக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போனேங்க, இன்றைக்கி ஆராதனை இல்லை, எனக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, நீ நேரமே கொடுக்க மாட்டியே, எனக்கு நீ எப்போ நேரமே உனக்கு கிடைக்காதே. ஆக நேரம் என்பது மனிதன் வந்து எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் என்பது அது வந்து 4th டைமென்ஷனில் இருக்கிறான். அந்த டைமை வந்து ஜெயிச்சிருக்கணும். அந்த டைமில் வந்து தேவனை ஆராதிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே அந்த மனுஷன் வந்திருப்பான். ஏன்னா அவன் ஒரு பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான். ஆக துதி என்பது நல்லா அலசி புரிஞ்சுக்குங்க. நான் இதை வந்து உங்களுக்கு லைட்டாக தான் நம்ம இன்றைக்கி தியானம் பண்ணியிருக்கிறோம். துதினா என்ன, பாடல்னா என்ன, சங்கீதம்னா என்ன, கீர்த்தனைனா ஞான பாட்டுனா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம ஒருவருக்கு தான் தியானம் பண்ணியிருக்கிறோம். இதை புரிந்து கொண்டு நம்ம செய்வோம்னா கர்த்தர் அதை மகிமைப்படுவார். நிறைய பேருக்கு இதை புரியல, புரிந்து கொள்ளுங்க, நல்ல வேதத்தை தியானம் பண்ணுங்க, தேவன் நம்மேல் மகிமைப்படுவார். ஆமென் சொல்லாமா? அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தான் இந்த மகிமையெல்லாம் நமக்கு கொண்டு வருவார். ஆக எல்லாவற்றிலேயும் எப்போதும் எல்லாவற்றிலேயும் பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் அதுதான். ஆமெனா? எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் தேவன் கொடுத்தது, என் தேவன், அந்த பார்வை நமக்கு வரட்டும். இதுதான் தேவனை உயர்த்துகிற அந்த துதி. தேவன் என்றைக்கு மகிமைப்படுவராக நம்ம எல்லாரும் முழங்கால் இருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, பரமபிதாவே உங்கள் பேரன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீ வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.